Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. உங்களுடைய ஜிபே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே டாப்பில் ரைட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு பாருங்க. உங்களுடைய ஐக்கான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் டாப்பில் இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து வரும். இப்போ வந்து கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் கெட் ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் மார்க் போட்டு கெட் ஹெல்ப்பு. அந்த கெட் ஹெல்ப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கெட் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பே ஹெல்ப்பு, கெட் ஹெல்ப் வித் பேமெண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் மோர் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்கள். உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து கொடுத்துருக்காங்க பே பில் யூஸிங் கூகுள் பே, ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வித் ட்ரான்சாக்ஷன், ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாக்ஸில் ப்ளூ கலர் பாக்ஸில் ஹேவிங் இஷ்யூஸ் அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் மேலே கெட் ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஷ்யூஸ் ஆர் யூ ஹேவிங் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் இஷ்யூ அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக பாருங்கள் அதர் இஷ்யூஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டாக அதர் இஷ்யூஸை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதர் இஷ்யூஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ப்ராப்ளம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதர் இஷ்யூஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அதர் இஷ்யூஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் குரோமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரோமை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. இப்போ குரோமை கிளிக் பண்ணி அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இஷ்யூஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளீஸ் டெல் அஸ் மோர் அபவுட் இஷ்யூ அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டெல் அஸ் மோர் அபவுட் த இஷ்யூ. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அதை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபஸ்ட்டு லிங்கை தான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இஷ்யூ வித் அமௌண்ட் பீயிங் டெபிட்டட் நாட் கிரெடிட்டட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டெபிட்டட் பண்ணது நாட் கிரெடிட் ஆகாத அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஈஸியாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இஷ்யூ வித் அமௌண்ட் பீயிங் டெபிட்டட் நாட் கிரெடிட்டட் அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் வந்துடும். இப்போ இதில் வந்து பாருங்கள் இது வந்து உங்களுடைய கணக்கு தானே சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண சொல்கிறாங்க. அதனால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மெயில் ஐடி தானே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் எஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்டாக நீங்கள் வந்து 30 டேஸில் நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு அனுப்புனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க மாட்டாங்க. அது டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்ட் பண்ணது, அவங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணது அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்ட் பண்ணதெல்லாம் மைனஸ் போட்டு காமிக்கும். அவங்க சென்ட் பண்ணதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே காமிக்காது. 100னா 100 அப்படியே காமிக்கும், ப்ளஸில் காமிக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். முழு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஷ்யூ அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேமெண்ட் இஷ்யூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அதர் இஷ்யூ கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். விச் பேமெண்ட் டு யூ நீட் ஹெல்ப் வித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய நேமு, அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, நீங்கள் யாருக்கு எவ்வளோ அனுப்பிச்சிருக்கீங்க, அவங்க எவ்வளோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு மணி அனுப்பிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து மணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. டிக்கு போட்டு பெய்டு அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. அவங்க அனுப்பிட்டு தான் வந்து காமிச்சிச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகலை அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்ளம் எனக்கு எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து சர்வர் ப்ராப்ளம் போல், இன்டர்நெட் ப்ராப்ளமோ சர்வர் ப்ராப்ளமோ தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் வந்து எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு. அதனால் நீங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள்.